நடனமாடும் கண்கள். ஹாய் குட்டீஸ், அனிமேஷன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? இன்னைக்கு நாம எளிமையான ஒரு அனிமேஷன் செய்யலாம். தேவையான பொருட்கள்: ஒரு நீளமான பேப்பர், ஒரு பேனா மற்றும் சில வண்ண பேனாக்கள். குட்டீஸ், முதல்ல பேப்பரை எடுத்து அதை சம பாகமா இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இங்க பாருங்க, மேலே உள்ள பக்கத்துல பேனாவால ஒரு வட்டம் வரையணும். இப்ப அந்த வட்டத்துக்குள்ள 2 கண்கள் வரைஞ்சுக்கலாம். கண்களோட கருவிழிகள் இடது பக்கம் பார்த்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். அடுத்து இந்த முகத்துல சிரிச்ச மாதிரியான வாய்ப்பகுதியை வரையலாம். தலையில இடது பக்கம் வளைந்த மாதிரி ஒரு முடி வரைஞ்சுக்கலாம். இங்க பாருங்க குட்டீஸ், கீழுள்ள பக்கத்திலையும் அந்த முகம் இருந்த இடத்திலேயே இன்னொரு முகம் வரைஞ்சுக்கணும். அதுக்குள்ளேயும் கண்களை இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். ஆனா இந்த முறை கருவிழிகள் வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இதுல முடியானது வலது பக்கம் வளைந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம் மற்றும் வாய்ப்பகுதி சோகமா இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கலாம். இங்க பாருங்க குட்டீஸ், சிரித்த முகம், சோகமான முகம். ஒரு பேனாவை எடுத்து மேலே உள்ள பேப்பர்ல வச்சு ஒரு சுருள் மாதிரி செய்யணும். இங்க பாருங்க, இந்த பேப்பர் சுருள் போல இருக்குதா? அவ்வளோதான், இந்த பேப்பர் விளையாட ரெடி ஆயிருச்சு. இப்ப நாம இந்த சுருள் பேப்பரை பேனா உதவியோட முன்னும் பின்னும் அசைக்கலாம். இதோ பாருங்க, அந்த பொம்மையோட கண்கள் அசையுது. அட, பொம்மையோட முகமும் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் மாறுது. முடியை பாருங்க, வலது இடதுன்னு மாறி மாறி காட்டுது. பார்த்தீங்களா, எவ்வளவு எளிமையான அனிமேஷன். நீங்களும் இது போல செய்து மகிழுங்க. இதற்கு என்ன காரணம்னா, பார்வை நிலைப்புத்தன்மை 16 1 வினாடி ஆகும். இதன் காரணமாக 2 அடுத்தடுத்த பிம்பங்கள் தோன்றும் போது தொடர்ச்சியான உருவமாக தெரிகிறது.